Good evening, sir. அனைவருக்கும் இனிய மாலை நேர வணக்கம். குட் ஈவினிங் பிள்ளைகள், எப்படி இருக்கீங்க எல்லாம்? எப்படி இருக்கீங்கம்மா எல்லாம்? நல்லா இருக்கோம். ஓகே. இன்றைய தினத்துல புதிதாக இணைந்து கொண்ட யாரும் இருக்கீங்களாமா? கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். சார், என்னம்மா? நான் சார். ஓகே, யாரு? சக்ஸ்மிதா, வணக்கம். எங்க இருந்துமா வரீங்க? மட்டக்களப்பு மஞ்சள் சொல்லுவார். ஓகேம்மா, ரைட். நம்ம வந்து இந்த வகுப்புல நம்ம வந்து இரண்டாவது பாடப்பகுதியை படிக்க இருக்கின்றோமா. தொடர்ந்து என் கூட வந்து நீங்க இணைந்து கொள்ளுங்க, ஓகேவா? ஓகே சார். ஓகே, உங்களையும் வரவேற்று இந்த குழாமத்தில் நாங்கள் இணைத்துக் கொள்கின்றோம். நன்றி. வேறும் யாரும் இருக்கீங்களா புதிதாக இணைந்து கொண்ட யாரும்? ஓம். யாரு? ஓம் சார். யார் தம்பி? சாஸ்வின். சாஸ்வின், வணக்கம் சாஸ்வின். எங்க இருந்து வாரீங்க? முருடஞ்சனி. ஓகே சாஸ்வின், நாங்க வந்து இரண்டாவது பகுதியில படிச்சு கொண்டிருக்கோம். இன்றைய தினத்துல உங்களை நம்ம என்ன செய்யறோம்? அந்த குழாமலை இணைத்துக் கொள்கின்றோம். உங்களையும் வரவேற்று இணைத்துக் கொள்கின்றோம், ஓகேவா? வாங்க. ரைட், ஓகே. நம்ம பாடத்துக்குள்ளால செல்லலாம். இணைந்து கொள்ள இருக்கின்ற நபர்கள் வந்து நீங்கள் இணைந்து கொள்ளலாம். இன்னைக்கு புதியதாக ஒரு பாடம். பிள்ளைகள், நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதாமா? ஸ்கிரீன் விளங்குதா? ஓ சார். ஓகே. தேவையான சந்தர்ப்பத்தில் நீங்க பிள்ளைகள் உங்களோட மைக்கை ஆன் பண்ணிட்டு நீங்க பேசணும். அதன் பிறகு பாத்தீங்கன்னா சொன்னா நீங்க மைக்கை மியூட் பண்ணி வைத்துக் கொள்ளலாம். ரைட். அப்ப இன்றைய தினத்துல புதிதான ஒரு பாடம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எமது சமூகம் என்ற பாடத்துக்குள்ள காணப்படுகின்றோம். கடந்த வாரம் வந்து ஒரு மாதிரி வினாத்தாள் ஒன்று செஞ்சு முடிச்சிருந்தோம். ரைட், அதற்கும் நீங்களாம் இணைஞ்சு கொண்டீங்க, அதற்கும் மிக நன்றி. ரைட், நம்ம பாடப்பரப்புக்குள் வரலாம். இப்போ கடந்த வாரங்களை நம்ம பார்த்த விடயங்களை கொஞ்சம் ஞாபகப்படுத்திட்டு நம்ம இன்றைய தினத்துக்குள்ள பாடத்துக்குள்ள செல்லலாம். இறுதியாக நம்ம பார்த்த வந்து அந்த உறவு முறைகள் தொடர்பாக பார்த்துருந்தோம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து குடும்பத்தில் நடைமுறையில் உள்ள பழக்க வழக்கங்கள், சம்பிரதாயங்கள், கொஞ்சம் புக்கை பார்த்துக்கொள்ளுங்க. அந்த பகுதியை நம்ம பார்த்து கொண்டிருந்தோம். அல்லது முக்கியமாக அடிக்கல் நாட்டுதல், புதுமனை புகுதல், பிள்ளைக்கு ஏடு தொடங்குதல், முதல் தடவையாக குழந்தைக்கு சோறுட்டுதல், திருமண சடங்கு, மரண சடங்கு போன்ற விடயங்கள் நம்ம வந்து கலந்துரையாடி இருந்தோம். அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இந்த சம்பிரதாயங்களை பற்றி பார்த்தோம். அதில் வந்து நீண்ட காலமாக பேணப்பட்டு வரும் பழக்க வழக்கங்கள், சம்பிரதாயங்கள் என்ற விடயத்தை நம்ம பார்த்துருந்தோம். அதோடு சேர்ந்து குடும்பம் மற்றும் அலுவலருடன் தொடர்பாக பார்த்துருந்தோம். அந்த விடயத்தோடு சேர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து அலுவலருடன் நட்புறவை பேணுதல், அதையும் நம்ம அந்த விடயம் தொடர்பாக நம்ம வந்து பார்த்துருந்தோம். சரியா பிள்ளைகள்? முதலாவது பாடம் வந்து முடிவு கொண்டு வரப்பட்டிருக்கு. நம்ம இன்னைக்கு வந்து புதிதாக இரண்டாம் பாடத்துக்குள்ளால இணைந்து இருக்கின்றோம். நம்ம பாடத்துக்குள்ளால வரலாம். ரைட், இரண்டாம் பாடத்தை பார்த்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் வந்து எமது சமூகம். முதலாம் தவணைக்கு நீங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு சொன்னா தரம் 7 இந்த பாட புத்தகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா மொத்தமாவே எத்தனை பாடங்கள் இருக்கு பிள்ளைகள்? தரம் 7 பாட புத்தகத்துல, சிவிக்ஸ் பாட புத்தகத்துல மொத்தமா எத்தனை பாடங்கள் இருக்கு? 3 சார். 3 பாடங்கள் இருக்கு. எமது குடும்பம், அதே போல எமது சமூகம் மற்றும் எமது கலாச்சாரம். ரைட், முதலாம் தவணைக்கு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா முதலாவது பாடம் படிக்க வேண்டும், படிச்சு முடிச்சிட்டோம். இப்ப இரண்டாம் தவணைக்குள்ள நம்ம வந்து காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம். அப்ப நம்ம இரண்டாவது பாடப்பகுதிக்குள்ள இருக்கின்றோம். ஒரு தவணைக்கு ஒரு பாடம் தான் நம்ம இந்த புத்தகத்தில் உள்ள அழகுகள் அடிப்படையில் நம்ம வந்து படிக்க வேண்டி இருக்கு. இப்ப நம்ம இரண்டாவது பாடப்பரப்புக்குள் சொல்லுங்கம்மா. சிவிக்ஸ் எக்ஸாம் எண்டிட்ட சார் முடிஞ்சிச்சு. என்னம்மா? சிவிக்ஸ் எக்ஸாம் எண்டிட்ட சார் முடிஞ்சிச்சு. உங்களோட எக்ஸாம் இன்னைக்கு முடிஞ்சு. எத்தனை புள்ளிகள்? இன்னும் மார்க்ஸ் தரல. ஓகேம்மா, ரைட், ஓகே. நல்ல புள்ளிகளா? இப்போ எப்படி இருந்துச்சு எக்ஸாம்? ஈஸியா இருந்துச்சா?
சஃபாட எக்ஸாம் சார் நாளண்டைக்கு சார். ஓகே ஷஃபா, ரைட். ஓகே, நல்லா படிச்சு எக்ஸாம் செய்யணும், சரியா? ஓகே சார். சார் பேப்பர் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சென்ட் பண்ண முடியுமா சார்? ஓகேம்மா, நான் போட்டு சொல்றேன். ஓகே ரைட். ஓகே, ரைட். நான் பார்ப்போம். இப்போ முதலாம் தவணை பரீட்சை பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து பாடசாலை மட்டங்களில் தான் நடைபெற்று கொண்டு இருக்கு. அப்போ சில பாடசாலைகளில் முதலாம் தவணை இறுதியிலே நடத்தப்பட்டிருக்கும். சில பாடசாலைகளில் இரண்டாம் தவணையில தான் அந்த பரீட்சை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எப்படி இருந்தாலும் நீங்கள் அந்த பரீட்சைக்கு இலகுவான முறையில் தோற்றி புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் வந்து முதலாம் பாடம் மட்டும்தான் பெரும்பாலுமே அந்த பரீட்சைக்கு உரியதாக வரும். ஏன்னா மொத்தம் 3 பாடங்கள் தானே. முதலாம் பாடப்பகுதியில் நீங்கள் உள்ள விடயங்களை நீங்கள் படித்து கொண்டு நீங்கள் எக்ஸாமில் இலகுவான முறைய புள்ளிகளை எடுக்கலாம். 6 பாடத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து அதிகமான புள்ளிகளை புள்ளிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடமாக காணப்படுகின்றது. ரைட். இந்த பாடத்துக்குள் வரலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து எமது சமூகம். ரைட். முதலாக பார்ப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இந்த பாடப்பகுதியை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சிறு அறிமுகம் பார்ப்போம். வந்து இந்த குடும்பம் மனித சமூகம், ஏன்னா இது தொடர்பாக தான் இந்த பாடத்துக்குள்ள பெரும்பாலும் பார்க்க போறோம். குடும்பம் சார்ந்த விடயங்கள் பார்க்கலாம். அதே போல பார்த்தீங்கன்னா மனித சமூகம் மற்றும் இந்த தாய் தந்தை பிள்ளை என ஆகியோரோடு சேர்ந்து இந்த குடும்ப அங்கத்தவர்கள் அது போன்ற விடயங்கள் மற்றும் மக்கள் ஒன்றாக வாழக்கூடிய இந்த சூழல் தொடர்பான விடயங்களை தான் வந்து நம்ம எமது சமூகத்துல பார்க்க இருக்கின்றோம். முதலாக பாருங்க, இந்த குடும்பம் மனித சமூகத்துல பாத்தீங்கன்னு சொன்ன வந்து மிக ஒரு சிறிய அழகு தான் குடும்பம், சரியா? குடும்பத்திலிருந்து தான் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த சமூகமானது உருவாகின்றது. நான் உங்களுக்கு ஏற்கனவே படிப்பிச்சிருக்கேன். அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா சமூகத்தில் காணப்படக்கூடிய மிக சிறிய அழகுதான் குடும்பம். பல குடும்பங்கள் ஒன்று சேரும் பொழுதுதான் அது ஒரு சமூக அழகாக என்ன செய்யுது, மாற்றம் அடைகின்றது. எனவே முதல்ல நம்ம வந்து குடும்பம் தொடர்பா தான் பார்க்கணும். குடும்பம், அந்த குடும்பங்கள் ஒன்றிணைக்கின்றது. அந்த கூடு தான் பாத்தீங்கன்னு சொன்னா வந்து நம்ம சமூகம் என்ற அடிப்படையில பார்க்கிறோம். முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னா வந்து பண்டைய காலத்துல ஆரம்ப காலத்துல மனிதனை பாத்தீங்கன்னு சொன்னா வந்து என்ன செய்யறான், மனிதன் வந்து ஆரம்ப காலம் முதல் மனிதனை பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சமூகமாக வாழ்றான் என்பது புலப்படுகின்றது. நீங்க பார்க்கலாம், மனிதன் என்ன செய்யறான், ஒரு கூட்டமா தான் வாழ ஆரம்பிக்கிறான். நான் எப்பவும் சொல்ற மாதிரி மனிதனால பாத்தீங்கன்னா பிள்ளைகள் வந்து தனித்து இயங்க முடியாது, தனித்து வாழ முடியாது. பிள்ளைகளோட மைக்க கொஞ்சம் மீட் பண்ணி கொள்ளுங்க. ரைட். மனிதனால பாத்தீங்கன்னு சொன்னா வந்து தனித்து வாழ முடியாது, எல்லாரோடும் இணைந்து ஒரு சமூகமா தான் வாழ வேண்டி இருக்கு. அப்ப ஆரம்ப கால மனிதனை பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சமூகமா தான் வாழ்ந்திருக்கான். அதாவது அவனுடைய மிக முக்கியமான தேவை வந்து வேட்டை, உணவு தேவை. அப்ப பாத்தீங்கன்னா வேட்டையாடும் யுக மனிதன் பாத்தீங்கன்னா தன்னுடைய உணவை வந்து நிறைவு செய்து கொள்வதற்காக வந்து ஏனைய தேவைகளை இலகுபடுத்திக் கொள்வதற்காக பாத்தீங்கன்னு சொன்னா வந்து ஏனைய ஒத்துழைப்பை பெற்று கூட்டமா தான் வாழ்ந்திருக்கான். இப்ப வேட்டை யுகத்துல வந்து பெரும்பாலும் அவனுடைய தேவை எப்படி இருந்துச்சு, உணவு தேவை தான் மிக முக்கியமா இருந்துச்சு. அதன் பிறகு உடை உறையுள் எல்லாம் பெரும்பாலும் இருக்கல. வெயில் காலங்கள் ஆரம்ப கால மனிதனை பாத்தீங்கன்னு சொன்னா வந்து வெயில் காலங்கள்ல வெட்ட வெளிகளும் மழை காலங்கள்ல கட்குகையிலும் தன்னுடைய வாழ்க்கைய வாழ்ந்து இருக்கின்றார்கள். அப்ப தன்னுடைய உணவு தேவையினை நிறைவு செய்து கொள்ள வேண்டுமா இருந்தா அவனால தனித்து செயற்பட முடியாது. அப்ப என்ன செய்யறாங்க, ஏனையோரின் ஒத்துழைப்பையும் பெற்று ஒரு கூட்டமா ஒரு சமூகமா தான் ஆரம்ப கால மனிதனே வாழ்ந்திருக்கின்றான், தனித்து வாழவில்லை. சரியா? அப்ப காலப்போக்கில் தான் நீங்க பார்க்கலாம் வந்து என்ன செய்யறான், அந்த கால்நடைய அதன் பிறகுதான் பாத்தீங்கன்னு சொன்னா கால்நடை மிருகங்களை வளர்க்கிறான். மிருகங்களை வளர்க்கிற புற்றலை தேடி செல்றது, கால்நடை பொருட்களை பரிமாறிக்கொள்ளுதல். அதன் பிறகுதான் பாத்தீங்கன்னு சொன்னா வந்து இவ்வாறு தான் தன்னுடைய தேவையினை பூர்த்தி செய்கின்ற ஒரு மனிதனா வாழ்ந்திருக்கின்றான். சரியா? அதன் பிறகு பாத்தீங்கன்னா சொன்னா தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக என்ன செய்யுது, இந்த காலப்போக்குல சமூகம் என்ன விரிவடைகின்றது. சரியா? இப்போ நிலத்தை பண்படுத்துறது, விவசாயம் செய்ய ஆரம்பித்த மனிதன் பாத்தீங்க சொன்னா அங்கனையும் பாத்தீங்க சொன்னா ஒரு கூட்டாக தான் அவங்க வேலை செய்வாங்க. நிலத்தை பண்படுத்துறதா இருக்கலாம், அறுவடை செய்யறதா இருக்கலாம், பொருட்களை கொண்டு செல்றதா இருக்கலாம். இவங்கெல்லாம் பாத்தீங்க சொன்னா பிள்ளைகள் வந்து ஒன்றாக சேர்ந்து ஒரு சமூகமா தான், அதாவது விவசாயம் வந்து பாத்தீங்க சொன்னா ஒரு சமூகமா தான் மேற்கொள்ற தன்மை வந்து நம்ம பார்க்கலாம். இவ்வாறாகத்தான் பாத்தீங்க சொன்னா வந்து இந்த விவசாய நடவடிக்கை வந்து விருத்தி அடைஞ்சிருக்கு. இவ்வாறு தான் ஒரு சமூகம் என்ன செய்யப்படுகின்றது, உருவாகி இருக்கின்றது. சரியா? இன்றைய காலகட்டத்தில் நீங்க பார்க்கலாம் வந்து
மனிதனை பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப அறிவு, அதே போல தொழில்நுட்ப அறிவு என்ன செய்து வளர்ச்சி அடைகின்றது. பொருட்கள் உற்பத்தி, அவற்றை பயன்படுத்தல் போன்ற என்ன பார்த்தீங்கன்னு சொன்னா இன்றைய காலகட்டத்தில் வந்து வளர்ச்சி அடைந்திருக்கின்றது. அப்ப இன்று சமூகம் பல்வேறு தேவையுடையதாக என்ன செய்யுது இன்று மாறிக்கொண்டு இருக்கின்றது. அப்ப அதுல மிக முக்கியம் பார்க்கலாம், வளங்களை பெற்றுக்கொள்தல், பொருட்களை உற்பத்தி செய்தல், விற்பனை செய்தல், இது எல்லாமே நம்ம வந்து இந்த இடத்துல பார்த்து கொள்ளலாம். முதலாவது பார்ப்போம் நம்ம வந்து, அதாவது மனிதன் வந்து என்ன செய்யறான், ஒரு குடும்பம், சமூகத்தில் உள்ள ஒரு சிறிய அழகு தான் குடும்பம். அந்த குடும்பத்திலிருந்து அப்படி என்ன செய்யுது சமூகம் உருவாகுது. அடுத்து பாத்தீங்க சொன்னா அப்படி வந்து இந்த குடும்பத்தினுடைய வகைகள். சரியா, இந்த குடும்பத்தை வந்து 2 வகைப்படுத்துறாங்க. முதலாவது பாத்தீங்க சொன்னா வந்து கரு குடும்பம். ஏற்கனவே இந்த விடயம் தொடர்பா பார்த்துருக்கோம். கரு குடும்பம்னு சொன்னா தாய் தந்தை பிள்ளைகள், அம்மா அப்பா அவங்களோட பிள்ளைகளை மாத்திரம் கொண்ட அந்த குடும்பம் தான் கரு குடும்பம். அப்ப ஒருவேளை தாய் தந்தை 2 பிள்ளைகள் இருந்தா அவங்க 4 பேர். ஒருவேளை தாய் தந்தை ஒரு பிள்ளை என்றால் 3 பேர். சரியா, இவர்களை உள்ளடக்கிய அந்த அமைப்பை நம்ம சொல்லுவோம் வந்து கரு குடும்பம். ஓகேவா, அடுத்து பார்ப்போம் கூட்டு குடும்பம். அப்ப கூட்டு குடும்பம்னு சொல்லி என்னன்னு பார்த்தோம்னு சொன்னா தாய் தந்தை பிள்ளைகள் அவங்களோட சேர்த்து தாத்தா பாட்டி, ஒருவேளை அம்மாட அப்பா அம்மா, இல்லைன்னு சொன்னா அப்பாட அம்மா அப்பா, அதோட சேர்த்து சித்தப்பா சித்தி மாமா மாமி இவங்கெல்லாம் உள்ளடக்கிய, அதாவது 1 2 தலைமுறைகளை உள்ளடக்கிய அந்த அமைப்புன்னு சொல்லலாம். இவங்க தான் பார்த்தீங்க சொன்னா வந்து கூட்டு குடும்பம் பார்க்கலாம். சரியா, இப்போ இது தொடர்பான விடயம் வந்து நம்ம கடந்த முதலாவது ஆளுகளை நம்ம அதிகமாகவே பார்த்து இருக்கின்றோம். சரியா, ரைட். அடுத்து நம்ம பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா நமக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் தொடர்பாக பெற்றோரின் பொறுப்புகள் இருக்கு. இப்போ கரு குடும்பமாக இருந்தாலும் சரி, அதே போல வந்து விரி குடும்பமாக இருந்தாலும் சரி, பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து பிள்ளைகள் தொடர்பாக பெற்றோருடைய பொறுப்புகள் சில காணப்படுகின்றது. இப்போ அந்த விடயம் பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து மிக முக்கியமான நம்ம வந்து பார்க்குறோம். சரியா, ரைட். அதில் நீங்கள் பார்க்கலாம், முதலாக பார்த்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள். சரியா, பிள்ளைகள் தொடர்பாக பெற்றோருடைய பொறுப்புகளை பார்த்தீங்கன்னு சொன்னா முதலாக போஷணை. இப்போ குழந்தைகள் வந்து கருக்குடும்பமாகவும் இருக்கலாம், அதே போல விரி குடும்பமாகவும் இருக்கலாம். ஆனால் அந்த குடும்பத்தில் வளரக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் வந்து முதலாவது போஷணை, அந்த உணவு தேவையினை வந்து நிறைவு செய்ய வேண்டியது அந்த பெற்றோருடைய மிக முக்கியமான ஒரு பொறுப்பாக காணப்படுகின்றது. அது மிக முக்கியமானது. சரியா பிள்ளைகள், அடுத்து நம்ம பார்க்கலாம் பாதுகாப்பு. அந்த குழந்தைகளுக்கு முறையான விதத்துல பாத்தீங்கன்னு சொன்னா கல்வியோட சேர்த்து பாதுகாப்புனை, பாதுகாப்புக்கு அடுத்துதான் கல்வி. ரைட், முதல்ல பாதுகாப்பு. அந்த குழந்தைக்கு ஒரு பாதுகாப்பான சூழலை, அந்த குழந்தை வளர்ந்து வரும் பொழுது பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பாதுகாப்பான சூழலை வழங்க வேண்டிய தேவையும் அந்த பெற்றோருக்கு இருக்கின்றது. அதே போல கல்வி. அப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா அனைவருக்கும் என்ன செய்யணும், கட்டாயம் கல்வி வந்து தேவையான ஒன்றாக காணப்படும். அதே வேளை கட்டாய கல்வியும் இன்னைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டு இருக்கு. அப்ப குறித்த பிள்ளைகளுக்கு கல்வியினை பெற்றுக்கொள்ளக்கூடிய விடயமும் பார்த்தீங்கன்னு சொன்னா இங்க முக்கியமான ஒன்றாக நம்ம பார்த்து கொள்ளலாம். அடுத்து நோய்கள் இருந்து பாதுகாத்து அவங்களுக்கான சுகாதார வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய தன்மை காணப்படுகிறது. அதே போல பாருங்க, உரிய வயதில் திருமணம் செய்து வைத்தல், அதுவும் பெற்றோருடைய கடமையா நம்ம வந்து பார்க்கிறோம். இந்த விடயங்கள் வந்து மிக முக்கியமானது. பாருங்க, பிள்ளைகள் தொடர்பான பெற்றோரின் பொறுப்புகள் தொடர்பாக நம்ம வந்து பார்த்துக்கிட்டு வாரோம். அடுத்து பாருங்க, அடுத்து பாருங்க பெற்றோர் தொடர்பான பிள்ளைகள் பொறுப்பு. இந்த பகுதி வந்து மிக மிக முக்கியமான ஒரு பகுதியா நம்ம பார்க்கிறோம். அதாவது பாருங்க, ஒரு மக்கள் சமூகம் சிறப்பாக இயங்குவதற்கு அல்லது பாத்தீங்கன்னா சொன்னா வெற்றி பெறுவதற்கு அவர்களுடைய ஆளுடைய தொடர்பு வந்து மிக முக்கியமானதாக இருப்பதாக சொல்லப்படுகின்றது. இப்ப நீங்க பார்க்கலாம் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா பெற்றோர் தொடர்பாக பிள்ளைகளுடைய பொறுப்பு. சரியா, இப்ப பிள்ளைகள் கொஞ்சம் மைக்க மியூட் பண்ணி கொடுங்க. மைக்க கொஞ்சம் நீங்க மியூட் பண்ணி கொள்ளுங்கள்.
ரைட் பார்ப்போம். அடுத்து பார்க்க போறோம் வந்து பெற்றோர் தொடர்பாக பிள்ளையின் பொறுப்புகள் தொடர்பாக பார்க்க போறோம். இப்ப ஆரம்ப காலங்களில் நீங்க பார்க்கலாம் வந்து ஆரம்ப காலில் பிள்ளைய வந்து ஒரு பெற்றோர் எப்படி பார்க்குறாங்க, அவங்களுக்கு தேவையான போஷணைகளை உணவு பழக்க வழக்கங்களை கொடுக்குறாங்க, அதே போல பாதுகாப்பு கொடுக்குறாங்க, கல்வி வசதிகளை வழங்குறாங்க, அவங்க நோய்கள்ல இருந்து பாதுகாப்புக்கு எடுக்கிறாங்க, உரிய வயதில் அவங்களுக்கு வந்து திருமணம் செய்தெல்லாம் வைக்கிறாங்க. அப்ப இது வந்து பெற்றோருடைய கடமையா அங்கே பார்க்கப்படுகின்றது. அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து வயது முதிர்ந்த பிறகு வந்து பிள்ளை கிட்ட சில கடமைகள் இருக்கு. பிள்ளையிடம் சில கடமைகள் சொன்னா என்ன செய்யணும், அந்த வயது முதிர்ந்த காலத்தில் அந்த பெற்றோரை வந்து பராமரிக்கணும். இது மிக முக்கியமானது. இப்ப ஆரம்ப காலங்கள்ல பிள்ளைகளை பெற்றோர் எவ்வாறு பராமரித்தார்களோ அதே போல பிள்ளைகள் என்ன செய்யணும், பெற்றோர் உரிய வயது முதிர்ந்த பிறகு பராமரிக்கணும், அவனை பாதுகாக்கணும், அவனோட அன்பு காட்டணும், அடுத்தவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். இப்போ இந்த விடயம் வந்து மிக மிக முக்கியமான விடயமா நம்ம வந்து இங்கே பார்க்கின்றோம். சரியா பிள்ளைகள்? ரைட். அடுத்து பார்ப்போம் மிக முக்கியமான விடயம் பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து இந்த பிள்ளைகள் தொடர்பாக ஆசிரியரின் பொறுப்புகள். இப்போ பிள்ளைகள் தொடர்பாக ஆசிரியருக்கும் சில பொறுப்புகள் காணப்படுகின்றது. என்ன பொறுப்புகள்? இப்போ பாடசாலைக்கு நம்ம போறோம். இப்போ பெற்றோர் கல்வியை கற்றுக் கொடுப்பதற்காக பார்த்தீங்கன்னு சொன்னா பாடசாலைக்கு அவங்கள அனுப்பி வைக்கின்றார்கள். பாடசாலைக்கு வரக்கூடிய பிள்ளைகள் பாடசாலைக்கு வரக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா ஆசிரியர்கள் என்ற வகையில வந்து அவங்களிடம் சில பொறுப்புகள் காணப்படுகின்றது. அதில் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து அந்த வருகின்ற மாணவர்களுக்கு அந்த முறையான கல்வியினை வந்து கல்வி வாய்ப்பினை வந்து பெற்றுக் கொடுக்கிறது. இந்த விடயம் மிக முக்கியமானது. சரியா? இப்போ பாடசாலைக்கு வர்றது நோக்கம் என்ன? பிள்ளை வந்து ஒரு நல்ல மனிதனா சமூகத்துக்குள் செல்வதற்காகவும் தங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனுபவம் மற்றும் கல்வியினை பெற்றுக் கொள்வதற்காக தான் பிள்ளை என்ன செய்யுது, பாடசாலைக்கு வருது. பாடசாலைக்கு வரக்கூடிய அந்த பிள்ளைக்கு என்ன செய்யணும், உரியவாறு கற்பித்தல் செயற்பாட குறித்த ஆசிரியர் மேற்கொள்ள வேண்டும், கல்வியினை வழங்க வேண்டும். இது மிக முக்கியமான விடயமா இங்க நம்ம பார்க்கும். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா நட்பண்புகளை காட்டுதல். இது மிக முக்கியமானது. பாடசாலை என்ற நிறுவனத்துல வெறுமனே நீங்க பார்க்கலாம் கல்வி மாத்திரம் வழங்குறது இல்லை. சரியா? கல்வியோட சேர்த்து என்ன செய்யணும், உங்களுக்கு நல்ல பண்புகளையும் என்ன செய்யணும், வளர்க்க வேண்டும். இந்த விடயம் வந்து மிக முக்கியமானது. ஓகேவா? பாடசாலை வந்து வெறுமனே கல்வியை போதிக்கின்ற கல்வி கூடங்களாக மாத்திரம் இருக்க முடியாது. மாணவர்களுக்கு என்ன செய்யணும், நல்ல பண்புகளையும் வழங்கக்கூடிய ஒரு இடமா. அடுத்து நம்ம பாத்தீங்கன்னா வந்து நன்மை தீமைகளை வேறுபடுத்தி காட்டுதல். இப்ப கல்வியினை வழங்குறதோடு பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு வந்து நல்ல பழக்க வழக்கம் நம்ம வந்து வழங்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அதை வந்து குறித்த மாணவர்கள் கற்றுக்கொள்ற அதே வேளை சமூகத்தில் காணப்படக்கூடிய நன்மை தீமைகள். சரியா? ஒரு சமூகம் என்ற அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்னா பாடசாலை கல்வியை நிறைவு செய்து சமூகத்துக்குள் போகக்கூடிய ஒரு பிள்ளை வந்து சமூகத்துக்கு ஏற்ற ஒரு பிரதியாக சமூகத்துக்கு முகம் கொடுக்கக்கூடிய ஒரு மாணவனாக என்ன செய்யணும், வாழ பழக வேண்டும். அப்ப நன்மை தீமை இரண்டும் என்ன நடக்கும், இரண்டு விடயங்களும் அந்த இடத்துல காணப்படும். நன்மையும் இருக்கும், தீமைகள் இருக்கும். அவற்றினை வந்து வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய தன்மை என்ன செய்யணும், அந்த மாணவனுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இந்த விடயம் தொடர்பாக நம்ம கவனம் செலுத்த வேண்டும். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா சம ஆளுமை வளர்த்து கொள்ளுதல். சரியா? ஒரு நபர் வந்து பாடசாலை கல்வியை முடித்து விட்டு சமூகத்துக்கு செல்லும் பொழுது நிச்சயமாக அவர் என்ன செய்யணும், ஒரு ஆளுமை உள்ள பிரஜையாக, ஒரு ஆளுமை உள்ள மாணவனாக சமூகத்துக்கு செல்ல வேண்டும் என்பது சமூகத்தின் தேவையாக இருக்கின்றது. எனவே பாடசாலையில ஒரு ஆசிரியருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் தொடர்பான நிறைய பொறுப்புகள் இருக்கின்றது. அந்த பொறுப்புகள் தொடர்பாக நம்ம வந்து இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம். முதல்ல பாத்தீங்கன்னா கல்வியினை வழங்குகின்றது. அவருக்கு தேவையான கல்வியை பெற்றுக் கொள்வதற்கான வசதி வாய்ப்பினை வழங்குவது இந்த குறித்த ஆசிரியருடைய கடமையா நம்ம வந்து இங்க பார்க்கிறோம். அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா வந்து அந்த குழந்தைக்கு தேவையான நல்ல பண்புகளை வந்து அவங்களுக்கு வழங்குறது, பெற்றுக் கொடுக்கிறது அவங்களுடைய
தேவையான போது பார்க்குறோம். அடுத்து சமூகத்துல பாத்தீங்கன்னா நன்மை தீமைகளை வேறுபடுத்தி காட்டுறது, நன்மை மற்றும் தீமைகளை வேறுபடுத்தி காட்டுறது அவனுடைய தேவையான இருக்கின்றது. அடுத்து பாத்தீங்கன்னா சம ஆளுமையை வளர்த்து கொள்ளல், ஒரு சம ஆளுமையினை வளர்த்து கொள்ளக்கூடிய தன்மையான காணப்படுகின்றது. அப்ப இந்த விடயங்கள் தான் பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் வந்து பிள்ளைகள் தொடர்பாக ஆசிரியரின் பொறுப்புகளும் கடமைகளும் தொடர்பாக நம்ம வந்து இங்கே பார்க்குறோம். அப்ப இதுவரையும் பார்த்த விடயங்கள் நம்ம உங்களுக்கு விளங்குச்சா? விளங்குச்சாமா? சார் கொஞ்சம் மறுபடியும் ரிப்பீட் பண்ணிடுமா? ஓகே, ரைட், பார்ப்போம். ரைட், முதல்ல பாருங்க, இந்த குடும்பம். அப்ப சமூகத்தில் காணப்படுகின்ற மிக சிறிய அழகு தான் குடும்பம். சரியா? அப்ப குடும்பத்தில் ஊடாகத்தான் ஒரு பிள்ளை என்ன செய்யுது, பாடசாலை ஊடாக சமூகத்துக்குள் இணைக்கப்படுகின்றது. அப்ப அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா வந்து பல குடும்பங்கள் சேர்ந்த அந்த அழகு தான் பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம வந்து சமூகம் என்று அழைக்கின்றோம். சரியா? பெரும்பாலும் பாத்தீங்கன்னு சொன்னா வந்து பிள்ளைகள் இந்த குடும்பத்தில் விட 2 வகை இருக்கு. ஒன்று, அந்த குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களுடைய அடிப்படையில அந்த குடும்பத்தை பாத்தீங்கன்னு சொன்னா 2ஆ வகைப்படுத்துறாங்க. ஒண்ணு வந்து கற்குடும்பம். கற்குடும்பம் என்றால் என்னது? தாய் தந்தை பிள்ளைகளை மாத்திரம் கொண்ட குடும்பத்தை நம்ம என்ன செய்யறோம், கருக்குடும்பம் என்று அழைக்கின்றோம். சரியா? ஒரு சிறிய குடும்பம். அதே போல கூட்டு குடும்பம்னு சொன்னா பாத்தீங்கன்னு சொன்னா வந்து தாய் தந்தை பிள்ளைகள் தாத்தா பாட்டி. தாய் தந்தை பிள்ளைகள் தாத்தா பாட்டி எல்லாவற்றையும் உள்ளடக்கியவ தான் இந்த கூட்டு குடும்பம். இங்க நீங்க பார்க்கலாம், தாய் தந்தை பிள்ளைகள் தாத்தா பாட்டி. அதுல வந்து மிக முக்கியமா நீங்க பாருங்க, தாத்தா பாட்டினா ஒண்ணு அம்மா அப்பாட அம்மா அப்பா, சரியா, அவங்களோட தாத்தா பாட்டி, அல்லது தாயினுடைய அம்மா அப்பா அல்லது தந்தையினுடைய அம்மா அப்பா. அதோட சேர்த்து உங்களுக்கு தெரியும் சித்தப்பா பெரியப்பா மாமா மாமி இவங்கெல்லாம் உள்ளடக்குன அந்த ஒரு குடும்பத்தை தான் சொல்லுவோம் நம்ம வந்து கூட்டு குடும்பம் என்று சொல்லுவோம். அது விரி குடும்பம் என்று நம்ம வந்து சொல்லலாம். அடுத்து பாப்போம் பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து பிள்ளைகள் தொடர்பாக பெற்றோரின் பொறுப்புகள் இருக்கு. ஒரு குழந்தைய வந்து பெற்று வளர்க்கறது மாத்திரமல்ல, அந்த குழந்தைக்கு உரிய சகல விடயங்களையும் என்ன செய்யணும், பெற்றோர்கள் செய்யணுமா இல்லையா? கட்டாயம் செய்ய வேண்டும். அப்ப அவங்களுக்கு தேவையான போஷணை உணவு சார்ந்த விடயங்கள்ல அவங்களுக்கு வந்து நம்ம கட்டாயம் கவனம் செலுத்த வேண்டும். அவங்க உண்ணக்கூடிய அந்த உணவுகள் போஷணை உணவு தேவையை பொறுத்தளவு அவங்க நிறைவு செய்து கொள்ள வேண்டும். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு முழுமையான விதத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அப்படி வந்து ஒரு பாதுகாப்பை வழங்க வேண்டும். அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பினை கொடுக்க வேண்டும். அடுத்து பாத்தீங்கன்னா கல்வி, சரியா, கல்வியை வந்து வழங்க வேண்டும். அவங்களுக்கு தேவையான கல்வி விருத்தியை வந்து வழங்க வேண்டும். அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா நோய்களிலிருந்து பாதுகாக்க வேண்டும். சரியா, நோய்களிலிருந்து பாதுகாக்க வேண்டும். அடுத்து பாத்தீங்கன்னா உரிய காலத்தில் அவங்களுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும். அதுவும் மிக முக்கியமானது. சரி, அவங்களுக்கு தேவையான உரிய காலத்துல திருமணம் செய்து வைக்கக்கூடிய அந்த கடமையும் அவங்க செய்ய வேண்டும். இப்ப பார்ப்போம், பெற்றோர் தொடர்பாக பிள்ளையின் பொறுப்புகளும் கடமையும். இப்ப பிள்ளைகள் தொடர்பாக பெற்றோரை பார்த்தா பிள்ளைகள் சிறு வயதில் இருக்கும்போது பெற்றோருக்கு நிறைய கடமைகள் இருக்கு. அப்ப பெற்றோரை செய்யணும், உரிய கடமைகளை அல்ல செய்து முடிக்க வேண்டும். சரியா? அதே போல பாத்தீங்கன்னா பெற்றோர் தொடர்பாக, சரியா, பெற்றோர் தொடர்பாகவும் பிள்ளைகளுக்கு சில பொறுப்புகளும் கடமைகளும் இருக்கு. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னு சொன்னா வயது முதிர்ந்த காலத்துல வந்து அவங்களை வந்து உரிய வகையில வந்து பராமரிக்கணும். அடுத்து பாருங்க வந்து பாதுகாக்கணும், அவங்களுக்கு உரிய ஆதரவுகளை சொல்லி அவங்களை பாதுகாக்கணும். அடுத்து அன்பு காட்ட வேண்டும். அடுத்து பாத்தீங்கன்னா அவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். இதெல்லாம் வந்து பெற்றோர் தொடர்பாக பிள்ளையின் பொறுப்புகள் நம்ம என்ன பார்க்கிறோம். அடுத்து பாருங்க பிள்ளைகள் தொடர்பாக ஆசிரியரின் பொறுப்புகள். ஆசிரியருடைய பொறுப்புகளை பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து பாடசாலை பிள்ளைகள் என்ன செய்வாங்க, அந்த பிள்ளைகளை பெற்றோரை பார்த்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் என்ன செய்வாங்க, பாடசாலைகளுக்கு அனுப்புவார்கள். சரியா, அனுப்பும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு வந்து கல்வியினை வழங்குதல், அது முக்கியம், கல்வியினை பெற்றுக் கொள்ளுதல். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா நட்பண்புகளை வளர்த்து கொள்ளுதல், நட்பண்புகளை
ஊக்குதல். அடுத்து பாத்தீங்கன்னா நன்மை தீமைகளை வேறுபடுத்தி காட்டுறது. ஏற்கனவே சொன்ன மாதிரி சமூகமானது வெறுமனே நல்லவர்களை மட்டுமோ அல்லது தீயவர்களை மட்டும் கொண்டதா அமைந்து விடாது. எல்லாவற்றையும் கடந்தது தான், எல்லாவற்றையும் கலந்த ஒரு அமைப்பு தான் பாத்தீங்க சொன்னா சமூகமா காணப்படுது. அப்ப நல்லவற்றையும் தீயவற்றையும் வேறுபடுத்தி காட்டுதல். அது பாத்தீங்கன்னா சம ஆளுமையினை விருத்தி செய்து கொள்ளல். ஒரு மனிதனை பொறுத்தளவுல சமூகத்துக்குள் வாழ வேண்டும் என்றால் அவன் என்ன செய்யணும், தன்னுடைய ஆளுமையினை விருத்தி செய்து கொள்ள வேண்டும். ரைட். அப்ப இதுதான் பாத்தீங்கன்னா வந்து இது வரைக்கும் பார்த்த பகுதிகள். ரைட். அடுத்து பாப்போம் வந்து முக்கியமான பகுதி பாத்தீங்க சொன்னா அயலவர்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வது மூலம் கிடைக்கும் நன்மைகள். சரியா பிள்ளைகள் கொஞ்சம் நானும் குடுக்கறேன்னு சொல்லலையே. மைக்க மியூட் பண்ணுங்களே. சியாத் சஃபாட மைக் வந்து ஒன்று இருக்கு, கொஞ்சம் மியூட் பண்ணி கொள்ளுங்க. சஃபா சியாத் சஃபாட மைக் ஒன்று இருக்கு. ரைட், ஓகே. ரைட், பார்ப்போம் வந்து இந்த அயலவருடன் தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வது மூலம் கிடைக்கும் நன்மைகள். சரியா? ரைட், இதுல பார்ப்போம். நம்ம வந்து ஏற்கனவே பார்த்த விடயங்களை கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். வந்து நீங்க முக்கியமா பாத்தீங்க சொன்னா சொல்லுங்கம்மா. இது ரைட் பண்ணணுமா? தேவையா இருந்தா நீங்க ரைட் பண்ணி கொள்ளலாம், இல்லைன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்க நீங்க ரைட் பண்ணி கொள்ளலாம் உங்களுக்கு தேவைப்பட்டா. சரியா? ஓகே, ரைட். அப்ப நான் பார்க்குற விடயங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து இந்த குடும்பத்துல வந்து சகோதர சகோதரிகள், தாய் தந்தை, உறவினர்கள் இவங்க எல்லாத்தோட என்ன செய்யணும், ஒரு உறவை வந்து இந்த ஆளிலை தொடர்புன்ற விஷயத்த எங்கனே பார்த்துட்டு போயிடுவோம். அப்ப சமூகத்துல குடு ஆன பெற்றோருக்குரிய கடமைகள் பார்த்தோம். தொடர்பு வழங்குறது. அப்ப சமூகத்துல மிக முக்கியமான பங்குகளை வகிக்கின்றது. அப்ப குழந்தைகளுக்கு தேவையான, அப்ப சமூகத்துல வந்து பாத்தீங்கன்னா சொன்னா வந்து ஏன்னா குழந்தைகளுக்கு தேவையான அந்த விடயங்களை நம்ம சொன்ன மாதிரி போஷணையம், பாதுகாப்பு இதெல்லாம் உரிய காலத்துல உரிய முறையில வழங்க வேண்டியது அந்த பெற்றோருடைய பொறுப்பு. இப்ப பெற்றோர் பிள்ளைகள் தொடர்பான சிறந்த ஒரு ஆளிலை தொடர்பு பாத்தீங்க சொன்னாங்கன்னா காணப்பட வேண்டும். சரியா? இப்ப அதே மாதிரி பெற்றோர் தமது கடமையினை நிறைவேற்றுவது போல பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் வந்து அதே போல என்ன செய்யணும், பயனுள்ள வகையில வந்து பிள்ளைகளும் என்ன செய்யணும், பெற்றோர் தொடர்பான அந்த கடமையினை சிறந்த முறையில வழங்க வேண்டும். சரியா? இப்ப தற்காலத்தை பொறுத்தவரை பாத்தீங்கன்னு சொன்னா வந்து இந்த மாதிரி விடயங்கள் வந்து மிக குறைவாக இருக்கின்றது. சரியா? இந்த தன்மை சமூகத்தின் வளர்ச்சிக்கு என்ன செய்யும், பொருத்தமானதாக அமையாது. இப்ப பிள்ளைகள் வந்து பெற்றோரை பார்க்கிற விடயங்கள்லயோ, பெற்றோர் வந்து பிள்ளைகளை பார்க்கிற விடயங்கள்லயோ வந்து என்ன செய்யும், கொஞ்சம் ஏற்றத்தாழ்வு காணப்படுற தன்மையை பார்க்கலாம். எனவே பிள்ளைகள் பெற்றோர் தொடர்பான சிறந்த ஒரு ஆளிலை தொடர்பு காணப்படும் பொழுது தான் பாத்தீங்கன்னு சொன்னா வந்து இந்த விடயம் வலுவடைய கூடியதாக இருக்கும். பிள்ளைகள் தொடர்பான ஆசிரியரின் செயல்பாடுகள் தொடர்பா பார்த்தோம். சரியா? ஆசிரியருடைய கடமையும் பார்த்தோம்.
பாடக்கல்வி அவ பிள்ளைக்கு அந்த பாடசாலையில கற்றுக்கொள்கின்றது. ஆனா அதிகமான விடயங்கள் எங்க கற்றுக்கொள்கின்றது? அது குடும்ப சூழல்ல இருந்து கற்றுக்கொள்கின்றது. சரியா? குடும்ப சூழல்ல இருந்து பிள்ளைகள் பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன செய்யுது? திறமைகளை முறையாக என்ன செய்யுது? பாடசாலைக்கு போகுது. பாடசாலையில நீங்க பார்க்கலாம் பிள்ளைகள் வந்து அவன் என்ன செய்யணும்? பிள்ளை தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வது மிக முக்கியமானது. அப்ப பாடசாலை காலத்துல வந்து அவர்களுக்கு தேவையான உயர்கல்வியினை வழங்குகின்ற ஒரு நிறுவனமாக பாடசாலையை நாம் பார்க்கலாம். சரியா? இப்போ உயர்கல்வி மட்டுமல்ல, நட்பண்புகள், சம ஆளுமை, ஆசிரியர் மாணவர் தொடர்பு, அதிபர் ஆசிரியர் தொடர்பு, அதிபர் ஆசிரியர் தொடர்பு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா சிறப்பான முறையில வலுவடைய வேண்டும். அவ்வாறு வலுவடையும் பட்சத்தில் தான் பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து இந்த சமூக மாற்றத்துக்கு என்ன செய்யலாம்? எல்லோருமே இணைந்து பங்களிப்பு செய்யக்கூடியதை நம்ம வந்து பார்க்கலாம். அப்ப இதுவரையும் பார்த்த விடயங்கள் உங்களுக்கு விளங்குச்சா பிள்ளைகள்? ஓகே, ரைட். அப்ப நம்ம அடுத்த பகுதிக்குள்ள இப்ப கடைசியா நம்ம பார்க்க ஒரு விடயங்கள் பாத்தீங்கன்னா அயலவர்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வதன் மூலம் கிடைக்கும் நன்மைகளை பத்தி பார்ப்போம். அதாவது அயலவருடன் பாத்தீங்கன்னா சொன்னா வந்து அந்த ஆளுடை தொடர்பு தொடர்பா நம்ம பார்க்க இருக்கின்றோம். ஓகே ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். ரைட், நான் பார்ப்போம் வந்து இப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா வந்து இந்த அயலவருடன் வந்து தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பாருங்க, மக்கள் சமூகத்தில் குடும்பத்தினூடாக இந்த ஆழ்நிலை தொடர்புகள் பேண்டது வந்து மிக மிக முக்கியம். அதோட சேர்த்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும்? அயலவர் கூட என்ன செய்யணும்? ஒரு சிறப்பான தொடர்பை வந்து பேணிக்கொள்ள வேண்டும். ஆனா பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சமாதானமா இருக்கும். இப்ப அயலவருடன் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு தொடர்பை பேணுவதால கிடைக்கின்ற நன்மை. ஆனா சமாதானம், சகோதரத்துவம், சமத்துவம், பரிமாற்றம் மற்றும் ஒத்தாசைகளை நம்ம என்ன செய்யலாம்? அயலவர் ஊடாக பெற்றுக்கொள்ளலாம். சரியா? அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா மதிக்கத்தக்க மனித பண்புகளா இருக்கு. அப்ப அயலவருடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு பாத்தீங்கன்னு சொன்னா வந்து பிள்ளைகள் எனது அயலவரோடு தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வதன் மூலம் மனித உருவை நம்ம என்ன செய்யலாம்? மேம்படுத்திக் கொள்ளலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மனிதன் வந்து தனியா வாழ முடியாது. சமூகத்தோட இணைந்து ஒரு கூட்டமாக தான் வாழ பழகியிருக்கின்றான். அப்ப குடும்பத்துக்கு அடுத்தபடியா அவன் அயலவர் மிக மிக முக்கியம். சரியா? நம்ம பக்கத்து வீட்டுக்காரன்னு சொல்லுவோம். அப்ப நமக்கு ஏதாவது உதவிகள் தேவைப்பட்ட பட்சத்துல முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னா அயல் வீட்டார் தான் நமக்கு உதவுவாங்க. அதன் பிறகு நம்மளோட சொந்த பந்தங்கள்லாம் வருவாங்க. எனவே அயலவரோடு பாத்தீங்கன்னு சொன்னா வந்து நல்ல உறவை, சுமூகமான உறவினை பேணிக்கொள்ள வேண்டும் என்பது மிக மிக முக்கியமானது. சரியா? மனித உறவுகளை மேம்படுத்துற தன்மை வந்து இன்று வந்து ரொம்ப கொஞ்சம் குறைவா இருக்கின்றது. சரியா? அதாவது இன்றைய காலகட்டத்தில் பாத்தீங்கன்னு சொன்னா வந்து சோசியல் மீடியான்னு சொல்லுவோம். சமூக வலைத்தளங்களுடைய பாவனை காரணமாக மனிதன் இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு மெஷின், ஒரு இயந்திரம் மாதிரி ஆயிட்டான். அப்ப அவன் வந்து இன்று இயந்திரத்தோடு தொழில்நுட்பத்தோடு வேலை செய்யத்தான் மனிதன் பார்த்தீங்கன்னு சொன்னா இன்றைய தினம் வந்து பழக்கப்பட்டிருக்கின்றான். எனவே சமூகத்தோடு இணைந்து வாழ்கின்ற, அயலவரோடு இணைந்து வாழ்கின்ற தன்மையை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அப்படி வந்து ரொம்ப ரொம்ப இன்று குறைவாகத்தான் பார்க்கின்றது. சரியா? அப்ப அயலரோடு நீங்க நெருக்கமான உறவுகள் இருந்தா, ஒரு அந்யோன்யமான உறவு இருந்தா, ஒரு நல்ல உறவை சமூகத்தில் பேணுகின்ற அதே வேலை பார்த்தீங்கன்னு சொன்னா அயலவரோடு நெருக்கமற்ற தன்மை காணப்படும் பொழுது என்ன செய்யும்? சமூகத்துல மோதல்களையும் பிரச்சனைகளையும் தோற்றுவிப்பதாக அமையும். இப்ப பக்கத்து வீட்டுல யார் இருக்கான்னு கூட தெரியாம இருந்தேன்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம்? அவர்களுக்கும் நமக்கும் இடையில ஒரு மோதல் உருவாகக்கூடிய நிலை தான் காணப்படும். அப்ப என்ன செய்யணும்? நம்ம அயலவர் கூட பயன் செய்யணும். சுமூகமான ஒரு உறவை பேண வேண்டும். அவ்வாறு செய்கின்ற பட்சத்துல தான் என்ன நடக்கும்? சமூகம் வந்து ஒரு அமைதியானதாகும். ஏன்னா ஒரு அமைதியான சூழலில் இருந்ததா வந்து அமையதை நம்ம வந்து இங்கே பார்க்கலாம். ரைட், அடுத்து பார்ப்போம் பிள்ளைகள் வந்து ரைட் இந்த சமூகத்தில் காணப்படக்கூடிய அமைப்புகள். சரியா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து இந்த மக்கள் இருக்காங்க தானே, மக்களது பல்வேறு தேவைகளை
என்ன செய்யணும், நிறைவு செய்யும் பொருட்டு. இப்ப சமூகத்தில் வாழக்கூடிய நபர்கள், சரியா, இப்ப அவங்களுடைய தேவைகள் இருக்குமா இல்லையா, அந்த தேவைகளை நிறைவு செய்யும் பொருட்டு பாத்தீங்கன்னு சொன்னா மனித சமூகத்தில் பல்வேறு அமைப்புகள் காணப்படுது. அதுல சமய நிறுவனங்கள் இருக்கலாம், அரசு நிறுவனம் இருக்கலாம், தனியார் நிறுவனம் இருக்கலாம் என பல்வேறு நிறுவனங்கள் என்ன செய்யும், இது மனித சமூகத்திற்கு சேவையாற்றும் பொருட்டு வந்து நிறுவப்பட்டதா இருக்கின்றது. சரியா, அப்ப இந்த நிறுவனங்களிடையே என்ன செய்யணும், நட்புறவுடன் ஒரு சிறந்த ஆளிலை தொடர்புகளை பேணுவதற்கு இந்நிறுவனங்களின் கடமையாற்றுதல், நேரடி பங்களிப்பு செய்தல், பங்கேற்றல் என்பன வந்து முக்கிய காரணமா அமைது. சரியா, அப்ப சமூகத்தோட நம்ம என்ன செய்யணும், இணைந்து செயற்பட வேண்டும். பாருங்க, மக்கள் சமூகத்தில் காணப்படும் அமைப்புகள் எப்படி, தொழில் சங்கம், மகளிர் அமைப்பு, கிராம அபிவிருத்தி சங்கம், அதே போல சமய நிறுவனம், விளையாட்டு கழகம், இளைஞர் கழகம். அப்ப இந்த நிறுவனங்கள் என்ன செய்யுது, சமூகத்துக்குள்ள காணப்படுது. அப்ப இந்த நிறுவனங்கள் கூட நம்ம என்ன செய்யணும், விரும்புகிறோமோ விரும்பலையோ என்ன செய்யணும், நம்மளும் பங்குதாரர்களாக அங்கத்தவர்களாக என்ன செய்யணும், அதில் இணைந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு இணைந்து கொள்ளும் பட்சத்துல தான் பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் வந்து அந்த சமூக உறவானது என்ன செய்யும், வலுவடையும். அதே போல என்ன செய்யும், ஒரு சுமூகமான உறவை நம்ம சமூகத்தாருடன் ஏற்படுத்தி கொள்ள முடியுமா இருக்கும். அப்ப சமூகத்தில் காணப்படுகின்ற பல்வேறுபட்ட நிறுவனங்கள் நம்ம என்ன செய்வோம், நம்மளும் அங்கத்தவரா இருக்க வேண்டும். அப்ப அதுல நம்ம பதவிகளையும் வகிக்கலாம். சரியா பிள்ளைகள், ரைட். பார்ப்போம். இப்ப நீங்க சமூகத்தோடு இணைஞ்சிருக்க மாட்டீங்க, ஆனா என்ன செய்வீங்க, பாடசாலையோடு இணைந்து காணப்படுவீங்க. அப்ப பாடசாலையில நீங்க அங்கத்துவம் வைக்கின்ற நிறுவனங்கள் இருக்குதா பிள்ளைகள், சொல்லுங்க பாப்போம். நீங்க அங்கத்துவம் வைக்கிறீங்களா, நீங்கள் வைக்கக்கூடிய பதவிகள் என்ன சொல்ல முடியுமா? மோனிட்டர், ரைட். அது பாத்தீங்கன்னா வகுப்பில் தானே பிள்ளைகள். பாடசாலையில பல்வேறு அமைப்புகள் இருக்கும், விளையாட்டு அமைப்புகள் இருக்கும், விளையாட்டு கழகம் இருக்கும், சுகாதார அமைப்பு இருக்கும், மாணவர் அமைப்பு இருக்கும். அந்த குழுல நீங்க அங்கத்துவம் வைக்கின்றீர்களா, அதான் கேக்குறேன். சாரணர் குழுல யார் இருக்கா? தக்ஷிதா இருக்கே சார். யாருமா? தக்ஷிதா இருக்கீங்க. அடுத்து ஆயிஷாவா? அஸ்வா, ரைட். ஓகே, அஸ்வா சாரணர் இருக்கீங்க, வெரி குட். 2 பேர் இருக்கீங்க. வேற பிள்ளைகள்? ஃபர்ஹா ஸ்கவுட்ல இருக்கு. ஃபர்ஹா வந்து ஸ்கவுட்ஸ்ல இருக்கு, ரைட், வெரி குட். வேற பிள்ளைகள்? பாடசாலையில் காணப்படக்கூடிய குழுக்களை நீங்க வைக்கின்ற அங்கத்துவம், விளையாட்டு கழகம் இருக்கு, அதே போல சுகாதார ரீதியான கழகம் இருக்கும். என்னமா? ஜைனா எங்க இருக்கீங்க? சொல்லுங்கம்மா, என்ன குழுல இருக்கீங்கம்மா பாடசாலையில? தமிழ் தின போட்டியில. ஓகே, ரைட். தமிழ் தின போட்டி, ரைட். ஓகே, வேலை? தக்ஷிதா பேசுறது கிளியரா விளங்குதுலம்மா? ஓகே, பேண்ட், இசை வாத்திய குழுவில் அங்கத்துவம் வைக்கிறாங்க, வெரி குட். சரியா, இசை வாத்திய, ஓகே, பேண்ட்ல அங்கத்துவம் இருக்காங்க, ரைட். ஓகே, இப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா ஏன் நிறைய கழகங்கள் இருக்கும், பாடசாலை மட்டங்கள். அப்ப அந்த கழகங்கள்ல நம்ம என்ன செய்வோம், நம்ம வந்து அங்கத்துவத்தை வகிப்போம். அதே போல அந்த கழகங்கள்ல சில நேரம் பாத்தீங்கன்னா தலைவர், செயலாளர், பொருளாளர் போன்ற பதவி நிலைகளை நம்ம வந்து பெற்று செயற்படுவோம். அப்ப இந்த விடயம் பிள்ளைகள் வந்து மிக மிக முக்கியமானது. அப்ப அவ்வாறு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த குழுக்களோட இணைந்து செயற்படும் பொழுது நீ என்ன செய்யணும், நிறைய நபர்களோட சந்திக்க வேண்டி ஏற்படும். உதாரணமா சிறுவர் பாராளுமன்றம், ஒவ்வொரு பாடசாலையிலும் வந்து சிறுவர் பாராளுமன்ற நிகழ்வு நடைபெறும். அப்ப சிறுவர் பாராளுமன்ற நிகழ்வுல நீங்க ஒரு அங்கத்தவரா, ஏன்னா நீங்க ஒரு என்ன செய்வோம், ஒரு ஓட்டு கேட்டு, ஒரு வாக்கு கேட்கப்பட்டு, வாக்கு அளிக்கப்பட்டு நீங்க ஒரு உறுப்பினரா பாடசாலை மட்டத்தில் தெரிவு செய்யப்படுறீங்க, ஒரு அமைச்சரா. அதன் பிறகு நீ என்ன செய்வீங்க, உங்களை வந்து வளைய மட்டத்துக்கு அழைத்து கொண்டு போவார்கள். அப்போ பாடசாலை மட்டத்தில் நீங்க வின் பண்ணிருந்தீங்கன்னு சொன்னா பாடசாலை மட்டத்தில் உள்ள அதிகமான நபர்களோட நீங்க செய்யலாம், தொடர்புகளை ஏற்படுத்தக்கூடிய தன்மை காணப்படும். அதன் பிறகு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வளைய மட்டத்தில் நீங்க போகும் பொழுது அந்த சூழல்ல வந்து வெவ்வேறு பாடசாலைகளை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற
என்ன சொல்லுவோம், நண்பர்களோட மாணவர்களோட நீங்க என்ன செய்வீங்க, நீங்க கலைக்கக்கூடிய சந்தர்ப்பம், அதாவது பழகக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும். உதாரணமா விளையாட்டு கழகத்தின் ஊடாக பார்த்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் வந்து நீங்க எங்க விளையாட்டு மட்ட போட்டிகளுக்கு, அதாவது வளையமட்ட போட்டிகளுக்கு நீங்க பங்கு பெற்ற போறீங்க. அப்ப அந்த சூழல்ல பல்வேறு பாடசாலைகளிலிருந்து வருகை தந்த அந்த மாணவர்கள் கூட உங்களால பழகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அப்ப இதைத்தான் சொல்றாங்க வந்து சிறந்த ஆளிடை தொடர்புன்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளால தனித்து வாழ முடியாது. நம்ம பாடசாலையிலேயும் ஒரு குழுவா இருக்கிற அதே வேலையை பார்த்தீங்கன்னு சொன்னா பாடசாலைக்கு வெளியேயும் என்ன செய்யணும், பல அங்கத்துவ ஒரு நல்ல நண்பர்கள் தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்ளலாம். ஓகேவா? சார் தக்ஷிதா வந்து வேட்பாளர் இதுல இருக்கே சார். ரக்ஷிதா இப்ப வின் பண்ணீங்களா நீங்க வேட்பாளர்ல இருந்து? இல்ல சார், ஃபார்ம் நிரப்பி கொடுத்துருந்தோம் சார், என்ன டீச்சர் சொல்லல சார் என்னன்னு சொல்லி. ஓகேம்மா, ரைட். வாழ்த்துக்கள். ஒரு சிறந்த ஒரு சிறுவர் பாராளுமன்ற அங்கத்தவரா நீங்க வர்றதுக்கு வாழ்த்துக்கள். ரைட். அப்ப தேங்க்யூ. சமூகத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அப்படி வந்து நிறைய அமைப்புகள் இருக்கு பாருங்க, சமய நிறுவனங்கள் இருக்கு. அப்ப சில வேளைகள்ல நீங்க பாடசாலை மட்டங்கள்ல இருக்கிறது மட்டும் இல்லாம நீங்க என்ன செய்யலாம், சமூகத்திலையும் நீங்க என்ன செய்யலாம், நீங்கள் அங்கத்துவம் வகிக்கலாம். இப்போ சமூகத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னு சொன்னா அதிகமான நிறுவன அமைப்புகள் காணப்படுகின்றது. சரியா பிள்ளைகள்? அது மிக முக்கியமான அமைப்பை தான் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். பார்க்கலாம். ரைட். அப்ப அதில் பார்க்கலாம், மரணாதார சங்கம் இருக்கும், இளைஞர் கழகம் இருக்கும், விளையாட்டு கழகம் இருக்கும், கிராம அபிவிருத்தி சங்கம் இருக்கும், மகளிர் சங்கம் இருக்கும், தொழிற்சங்கம் இருக்கும். இதெல்லாம் வந்து சமூகத்தில் காணப்படக்கூடிய அமைப்புகள். அப்ப சமூகத்தில் வசிக்கக்கூடிய நீங்களும் என்ன செய்யணும், இது போன்ற அமைப்புகள்ல வந்து அங்கத்துவம் வகித்து கொள்ள வேண்டும். சரியா? அடுத்து நம்ம பார்ப்போம் வந்து இந்த சமய அமைப்புகளின் பங்களிப்புகளை தருக. சரியா? இப்ப சமூகத்தில் காணப்படக்கூடிய அமைப்புகள்ல வந்து சமூக அமைப்பு வந்து சமய அமைப்பு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மிக முக்கியமானது. சரியா பிள்ளைகள்? அப்ப உங்களோட பகுதிகளில் காணப்படக்கூடிய அமைப்புகள் சொல்ல முடியுமா? உங்களோட ஊர் பக்கம் என்னமா? ஓகே ரைட். வேற ஓகே ரைட், அது ஓகே. வேற பிள்ளைகள் சொல்லுங்க பிள்ளைகள். ரைட். அப்ப நீங்க பாடசாலை மட்டங்கள்ல நீங்க பாடசாலை செல்லக்கூடிய பிள்ளையா இருந்தா பாடசாலை மட்டங்கள்ல காணப்படக்கூடிய அந்த அமைப்புகளை நீங்க என்ன செய்யணும், கட்டாயம் அங்கத்துவம் வகிக்கணும். அப்ப அதையும் தாண்டி பாத்தீங்கன்னு சொன்னா சமூகத்தோடு இணைந்து காணப்படக்கூடிய நபராக இருந்தா நீங்க என்ன செய்யணும், சமூகத்தில் காணப்படக்கூடிய அமைப்புகளை நீங்க வந்து அங்கத்துவம் வகிக்க வேண்டும். அப்ப என்ன செய்யணும், சிறந்த ஒரு ஆழ்நிலை தொடர்பை நீங்க பேணிக்கொள்ள வேண்டும். இப்ப பார்த்தோம் வந்து சமூக நிறுவனங்கள் தொடர்பாக நம்ம வந்து பார்த்திருந்தோம். இப்ப நம்ம பார்க்க போறோம் பாத்தீங்கன்னு சொன்னா சமய அமைப்புகளின் பங்களிப்புகளை தருக. மிக முக்கியமா சமய அமைப்புகள் இருக்குதானே, சமய அமைப்பினுடைய பங்களிப்பு. சரியா? அதுல பாத்தீங்கன்னு சொன்னா வந்து சமயம் கற்பித்தல் அது மிக முக்கியமானது. சமய கல்வியினை வந்து அவர்களுக்கு போதிக்கின்ற தன்மையை நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்து ஒழுக்கம் மற்றும் போதனைகள். ஏன்னா சமய கல்வியினுடைய நோக்கம் என்னது, ஒழுக்கம் மிக மிக முக்கியமானது. ஒழுக்கத்தோடு சேர்த்து என்ன செய்யறாங்கன்னா போதனைகள் பற்றியும் சொல்லப்படுகின்றது. இப்போ ஒழுக்கம் மற்றும் போதனைகள் தொடர்பாக அந்த குறித்த நபர்களுக்கு போதித்தல், அது கற்பித்தல் சொல்லி சொல்லலாம். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா மிக முக்கியமானது விழுமியங்களை ஏற்படுத்தல். இப்ப இன்றைய காலகட்டத்துல மனிதன் வந்து ஒரு விழுமியத்தோட இருக்கிறானா அப்படின்னு கேட்டாலே ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. சரியா? அப்போ மனிதனுக்கு வந்து விழுமிய கல்வியை ஏற்படுத்துவதில் இந்த சமய அமைப்புகள் வந்து மிக மிக முக்கியமான பங்களிப்புகளை வழங்குகின்றது. சரியா பிள்ளைகள்? நல்ல ஒரு மனிதனா வாழ்றதுக்கு இந்த விழுமிய கருத்துக்கள் தேவை. அடுத்து பாத்தீங்கன்னா சமய கிரிகைகளுக்கு உதவுதல். சரியா? இப்ப சமய கிரிகைகள் தொடர்பான விடயங்களுக்கு என்ன செய்யணும் வந்து
உதவக்கூடிய தன்மையினை இன்று ஏற்படுத்தி கொண்டு உள்ளது. அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா சமூக ஒழுக்கங்களுக்கு உதவுதல். சமூகத்தில் காணப்படக்கூடிய அந்த ஒழுக்கங்களுக்கு என்ன செய்யுது, அது உதவுகின்ற தன்மையை நம்ம வந்துங்கன்னு பார்க்கலாம். சரியா? அடுத்து பார்ப்போம், பொதுப்பணிகளுக்காக மக்களை தயார்படுத்தல். அப்ப இதுவும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வந்து சமூக அமைப்பினுடைய மிக முக்கியமான நோக்கமா பார்க்கும். அதாவது பொதுப்பணிகளுக்காக என்ன செய்யறது, மக்களை தயார்படுத்துறது. சரியா? பொது நிகழ்வுகள் ஒரு சிரமதானமா இருக்கலாம், ஒரு பாதை அபிவிருத்தியா இருக்கலாம், ஒரு சிரமதான பணியா இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் என்ன செய்யணும், மக்களை வந்து தயார்படுத்துகின்ற தன்மை நம்ம வந்து என்ன பார்க்கலாம். அடுத்து வந்து சமூக ஒழுக்கத்துக்கு உதவுதல். அப்ப இந்த விடயம் தொடர்பாக நம்ம வந்து பார்த்துருக்கோம். மேற்கூறிய விடயங்கள் தான் பாத்தீங்கன்னு சொன்னா அப்படி வந்து சமய அமைப்புகளின் பங்களிப்பு. சரியா? சமூகத்துல தான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வந்து இந்த சமய அமைப்பு காணப்படுகின்றது. சரியா? அடுத்து நம்ம பார்ப்போம் இந்த கிராமிய அபிவிருத்தி சங்கத்தினுடைய பங்களிப்பு. சமூகத்துல சமய அமைப்பு காணப்படுகின்ற அதே வேலையை பார்த்தீங்கன்னு சொன்னா கிராமிய அபிவிருத்தி சங்கங்களும் இருக்கு. சரியா? சமூக அமைப்புல பாத்தீங்கன்னா பங்களிப்பு, கிராமிய அமைப்புல பாத்தீங்கன்னு சொன்னா அப்படி வந்தான ஒத்துழைப்பு ஆனது. பாருங்க, கிராமிய அபிவிருத்தினை மேற்கொள்ளுதல், அது மேற்கொள்வதற்காக குறித்த பகுதியை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வந்து அபிவிருத்தி பண்றதுக்கு கிராம அபிவிருத்தியை மேற்கொள்றது. அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா பொது சேவையினை வழங்குறது. மக்களுக்கு தேவையான அவசியமான அந்த பொது சேவையினை நகைது மக்களுக்கு வழங்குறதுல இந்த கிராமிய அபிவிருத்தி சங்கம் வந்து மிக முன்னிலை வகுக்கும். அதே போல நலன்புரி விடயங்களை நடைமுறைப்படுத்தல். சரியா? இப்ப நலன்புரி விடயங்களை வந்து நடைமுறைப்படுத்தல், மக்களுக்கு தேவையான பல்வேறுபட்ட நலன்புரி சார்ந்த விடயங்களுக்கு என்ன செய்தாங்கன்னா வந்து நலன்புரி நடவடிக்கைகளுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா உதவிகளை வழங்குகிறது. அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒத்துழைப்போடு இயங்குதல், இது மிக முக்கியமானது. சரியா? அப்ப கிராமிய அபிவிருத்தி சங்கம் சொன்னா வந்து எல்லோருடைய ஒத்துழைப்பினையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். சரியா பிள்ளைகள்? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் வந்து என்ன சொல்லுவோம் வந்து, அதாவது மனிதன் சமூகத்தோடு இணைந்து வாழ்ற தன்மை தான் குறிக்குது. சரியா? அப்ப எந்த ஒரு மனிதனும் வந்து தனித்து தனிமையில வாழ முடியாது. அப்ப எல்லோரும் சேர்ந்து தான் பார்த்து சொன்னா வந்து இணைந்து வாழ வேண்டிய நிலை காணப்படுகின்றது. அடுத்து நீங்க பார்க்கலாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வந்து பிரதேசத்தின் பாதுகாப்பினை உறுதி செய்தல். சரியா? என்ன செய்யணும், மிக முக்கியமா அந்த பிரதேசத்துக்கு அந்த கிராமிய அபிவிருத்தி சங்கம் தானே, அப்ப குறித்த பிரதேசத்துக்கான பாதுகாப்பினை வழங்கக்கூடிய தன்மை காணப்பட வேண்டும். அதோட பாத்தீங்கன்னு சொன்னா வந்து என்னது, கிராமத்திற்கு தலைமைத்துவத்தை வழங்குதல். இதுவும் வந்து மிக முக்கியமாக நம்ம வந்து பார்க்கின்றோம். சரியா பிள்ளைகள்? அப்ப இது வரைக்கும் பார்த்தா உங்களுக்கு விளங்குனுச்சா? எஸ் சார். ஓகே, அப்ப ரெண்டு விடயம் பார்க்கிறோம். முதலாவது பார்க்கிறோம் சமய நிறுவனங்களுடைய பங்களிப்பு பார்த்தோம். சரியா? அடுத்து நம்ம பார்த்தோம் வந்து கிராமிய அபிவிருத்தி சங்கத்தினுடைய ஒத்துழைப்பு. நம்ம இறுதியா பார்க்க போற விடயங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா அப்படி வந்து விளையாட்டு கழகங்களுடைய பங்களிப்பு. அப்ப மிக முக்கியமான ஒரு சமூக நிறுவனமா வந்து இந்த விளையாட்டு கழகங்கள் இருக்கு. சரியா? இப்ப சமய நிறுவனம் கிராமிய அபிவிருத்தி சங்கத்துல கூட வந்து சில பேர் என்ன செய்வாங்க, அங்கத்துவம் வகிக்க மாட்டார்கள். ஆனா விளையாட்டு கழகத்துல யாரும் அங்கத்துவம் வகிக்காம இருப்பாங்களா? பேசணும். இல்ல சார். கட்டாயம் என்ன செய்வாங்க, குறித்த விளையாட்டு கழகத்துல தங்களுடைய அங்கத்துவத்தை பெற்றுக்கொண்டு இருப்பார்கள். அப்ப சமூகத்துல வந்து பாத்தீங்க சொன்னா காணப்படுகின்ற நிறுவனங்கள்ல மிக முக்கியமான ஒரு நிறுவனம் தான் வந்து இந்த விளையாட்டு கழகம். பெரும்பாலும் பாத்தீங்க சொன்னா ஏனைய சங்கங்கள் அமைப்புகள் வந்து உங்களோட ஊர்கள்ல இல்லாட்டியும் இந்த விளையாட்டு கழகம் வந்து எப்படியுமே இருக்கும். சரியா? ஒரு கிரவுண்ட், அதே போல அந்த விளையாட்டு கழகம், அந்த விளையாட்டு கழகத்துக்கு தேவையான உபகரணங்களை கொண்டு அந்த விளையாட்டு கழகம் என்ன செய்யும், இயங்கிக் கொண்டு இருக்கும். அப்ப பார்க்கலாம் பாருங்க.
ஒழுக்கம் மற்றும் போதனைகளை ஏற்படுத்துறது. அப்ப விளையாட்டின் ஊடாக என்ன செய்யணும், அந்த ஒழுக்கத்தையும் அதனுடன் சேர்த்து அவங்க போதனையும் என்ன செய்யலாம், ஈடுபடுத்துறாங்க. அதே பிள்ளைகள் அடுத்து நம்ம பார்ப்போம் விளையாட்டு அபிவிருத்திக்கு உதவுதல். சரியா, விளையாட்டு போட்டிகள் மற்றும் விளையாட்டு போட்டி நடைபெறதுக்கான அந்த அபிவிருத்தி வேலை திட்டங்களை அங்கே வழங்குற தன்மையை பார்க்கலாம். அடுத்து பாருங்க வெற்றி தோல்வியினை ஏற்று பழகுதல். இது மிக முக்கியமானது. ஏன்னா வெற்றி தோல்வி என்பது சகஜம். சமூகத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு மனிதனை பொறுத்தளவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அப்படி வந்து வெற்றி ஏற்படுகின்ற அதே வேலை என்ன செய்யும், அவன் தோல்வியினையும் சந்திக்கலாம். இப்ப பாடசாலை மட்டங்கள்ல வந்து விளையாட்டு போட்டி நிகழ்வை ஏற்படுத்துறது நோக்கமே அதுதான். அதாவது கலை சார்ந்த போட்டிகள், இணைப்பாட விதான போட்டிகளை நடத்துற நோக்கம் என்னது, மனிதனை வந்து அந்த குறித்த மாணவனை என்ன செய்யணும், வெற்றியும் தோல்வியும் சமம். ஏன்னா வாழ்க்கையில சமூகத்துக்கு போகும்பொழுது பிள்ளைகள் பார்த்தீங்கன்னு சொன்னா வெற்றியும் வரலாம் தோல்வியும் வரலாம். அப்ப ரெண்டையுமே என்ன செய்யணும், அவன் எதிர்கொள்ள பழக வேண்டும். அப்ப இந்த விடயத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கிறதுல மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது யாரு, இந்த விளையாட்டு கழகம். அடுத்து பாத்தீங்கன்னா தலைவர்களை உருவாக்குதல், தலைமைத்துவத்தை வழங்குறது, அது மிக முக்கியமானது. சரியா, எதிர்கால நாட்டின் தலைவர்கள் தான் யாரு, இன்றைய இளைஞர்கள் மற்றும் சிறார்கள். அப்ப அவர்களுக்கு தேவையான அந்த தலைமைத்துவத்தை வழங்க வேண்டும். தலைமைத்துவம் சார்ந்த பயிற்சிகளை வழங்கணும், தலைமைத்துவம் சார்ந்த பண்புகளை வழங்கணும். அப்ப அதெல்லாம் வழங்கணும்னு சொன்னா அவங்களை வந்து அந்த விளையாட்டு கழகத்தால மட்டும்தான் முடியக்கூடிய மாதிரி இருக்கு. அடுத்து பாருங்க ஒத்துழைப்புடன் செயற்படுதல். ஒரு விளையாட்டு கழகம் மூலம் பாத்தீங்கன்னா சொன்ன வந்து அதிகமான வேலைகளை செஞ்சு கொள்ள முடியுமா இருக்கும். சரியான ஒத்துழைப்புடன் செயற்படுதல், ஒரு ஊரே என்ன செய்யலாம், ஒன்று திரட்டி கொள்ளலாம் இந்த விளையாட்டின் மூலமாக. பாருங்க ஒத்துழைப்போடு செயற்படுதல். அடுத்து பாத்தீங்கன்னா ஏற்பாடுகள் செய்யும் திறனை வளர்த்தல். விளையாட்டு கழகத்தின் ஊடாக ஒரு விளையாட்டு போட்டி நிகழ்வை நடத்தலாம், அல்லது ஒரு சிரமதானத்தை நடத்தலாம், அல்லது ஆலயம் சார்ந்த ஒரு திருவிழாவை நடத்தலாம். இப்ப எல்லாவற்றையும் பாத்தீங்கன்னு சொன்னா வந்து ஏற்பாடு செய்கின்ற அந்த தகுதி வந்து அந்த விளையாட்டு கழகத்துக்கு இருக்கு. சரியா, அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா வந்து இந்த விளையாட்டு கழக அமைப்பினுடைய மிக முக்கியமான பங்களிப்பா நம்ம வந்து பார்க்கின்றோம். சரியா, பாருங்க ஒழுக்கம் மற்றும் போதனைகள், அப்ப அதனையும் வெளிக்கொண்டு வர்றது இந்த விளையாட்டு கழகத்தினுடைய நோக்கம். அடுத்து பாருங்க விளையாட்டுக்கு தேவையான அபிவிருத்தினை ஏற்படுத்தல். அதே பாருங்க வெற்றி தோல்விகளை அவங்களை பழக்கிறது. அடுத்து ஒத்துழைப்போடு செயற்படுதல், ஏற்பாடுகளை செய்தல். அப்ப இன்னைக்கு ஒரு 3 அமைப்பு தொடர்பாக தான் பார்த்துக்கொண்டோம். இந்த அமைப்புகள் தொடர்பாக பார்த்த விடயங்கள் அம்மா உங்களுக்கு விளங்குச்சா? ஓகே, அப்ப இன்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா ஒரு சிறிய பகுதி தான் பார்த்துருக்கோம். அதாவது எமது சமூகம் பார்த்தோம். எமது சமூகத்துல மிக முக்கியமானது பாத்தீங்கன்னு சொன்னா வந்து எமது குடும்பம் பார்த்தோம். அந்த குடும்பத்தினுடைய 2 வகை பார்த்தோம். அடுத்து குடும்பத்துக்கும் சமூகத்துக்கும் இடையில் காணப்படக்கூடிய இடைத்தொடர்புகள் பார்த்தோம். அடுத்து பிள்ளைகள் தொடர்பாக பெற்றோருடைய கடமைகள், அதே போல பெற்றோர் தொடர்பாக பிள்ளைகளுடைய கடமைகள் தொடர்பாகவும் பார்த்தோம். இறுதியா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வந்து ஆசிரியர்கள் தொடர்பாக பிள்ளைகள் தொடர்பாக ஆசிரியருடைய செயற்பாடுகள் கடமைகள் தொடர்பாக நம்ம வந்து பார்த்திருந்தோம். அதன் பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா சமூகத்தில் காணப்படக்கூடிய பல்வேறு நிறுவனங்கள் தொடர்பாக பார்த்திருந்தோம். சரியா, சமூகத்தில் காணப்படக்கூடிய வந்து பல்வேறு நிறுவனங்கள் தொடர்பாக பார்த்திருந்தோம். அதுல மிக முக்கியமா விளையாட்டு கழகம், அதே போல சமூக அமைப்பு, கிராமிய அபிவிருத்தி சங்கம் மற்றும் விளையாட்டு கழகம், ஏன்னா சமய அமைப்புகள், கிராமிய அபிவிருத்தி சங்கம், விளையாட்டு கழகம் போன்ற அமைப்புகள் தொடர்பாக இறுதியா பார்த்துரும். அப்ப இன்றைய தினத்துல இணைந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமான நன்றிகள். சரி, இதனுடைய தொடர்ச்சி வந்து நம்ம வந்து அடுத்த வாரம் என்ன செய்யலாம், நம்ம பார்க்கலாம். அப்ப வீட்டுல கொஞ்சம் நீங்க படித்து கொள்ளுங்கள். மீண்டும் நம்ம என்ன செய்வோம், அடுத்த வகுப்புல சந்திப்போம். Bye sir, good night sir. Bye sir, good night sir. Bye. Okay, Good bye, night, good sir. night. Bye, sir. God bless you. God bless you. Bye, ma, bye.